அக்கா வாங்க. விசேஷத்துக்கு கிளம்பலாமா? விசேஷத்துக்கு போகலாம். தலை வலிக்குதுனே என் மருமகிட்ட டீ கேட்டிருக்கேன். போட்டு கொடுத்தனே நம்ம 2 பேரும் குடிச்சிட்டே போயிடுவோம். ஓ மருமவ டீ வச்சு கொடுப்பா, நம்ம அதை குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். 1 மணி நேரமா போன் பேசிட்டு இருக்கா. அவ எப்ப வந்து நமக்கு டீ வச்சு கொடுக்கறது? இருந்தாலும்க்கா நீ ரொம்ப தான் இடம் கொடுக்குற உன் மருமகளுக்கு. நான் பாக்குறப்பெல்லாம் போன் பேசிக்கிட்டே இருக்கிறா. அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வர்றா. நான் எப்படி என் மருமகளை வச்சிருக்கேன் கட்டுக்கோப்பா, அந்த மாதிரி நீ வச்சிருக்கணும். நீ இப்படியே விட்டுட்டு இருந்த அவ கெட்டு போயிருவா. இங்க பிள்ளைங்க வெளியில போற ஆளுகளா வீட்டுக்குள்ள இருக்க ஆளுகளா அது முக்கியம் கிடையாது. கெட்டு போகணும்னு நினைச்சிட்டானா கெட்டு போயிருவாளுங்க. அதுதான் அவங்க மனசை பொறுத்து. என் மருமக என்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டான். என் மருமகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நம்ம எல்லாத்தையும் தீபாவளிக்கு வர சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும்னு சொன்னாங்க. நீங்க பேசிட்டு இருக்கனால கொடுக்க முடியல அத்தை. அப்புறமா பேசுங்க. சரி போய் வேலையை பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் என் மருமக. எல்லாமே நம்ம வச்சுக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்கு.